2 படம் நடிச்சிட்டா போதும், தலைவா வா, தமிழ்நாடு உனக்கு காத்திருக்குது. எங்கிட்டா காத்திருக்குது? ஆர்கே நெருமணி, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கொந்தளிக்க வேண்டிய கடமையும் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லெஜெண்ட் சரவணன் சார் அவர்களோட ரசிகர்கள் தான். சீமான் சார் சொன்ன மாதிரி 2 படம் நடிச்சது யாரு? லெஜெண்ட் சரவணன் சார் அவர்கள். அப்ப கொந்தளிக்க வேண்டியதும் தூக்கி போட்டு அடிக்க வேண்டியதும் தொடப்பு கட்டையால் அடிக்க வேண்டிய கடமை யாருக்கிட்ட இருக்கு? லெஜெண்ட் சரவணன் சார் அவர்களோட ரசிகர்கள் கிட்ட இருக்கு. அதனால நம்ம ஃப்ரீயா விட்டுருங்க, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுது, முழுசா மூஞ்சில தெரியுது. எப்படியாவது இந்த நாட்டு மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சீங்க. யாராலையும் ஏமாத்த முடியாது என் நாட்டு மக்களை அப்படின்னு சொல்லிட்டு என் தளபதி வந்துட்டாரு. சரி, இப்ப என்னதான் பண்றது, யாரதான் ஏமாத்துறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ, சரி திரில் நிதி கொடுத்துட்டு இருக்கிற இவங்களையாச்சும் ஏமாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உஷாராயிட்டு நம்ம தளபதி கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கணுமே, எதையாச்சும் ஒண்ணு பேசணுமே சொல்லிட்டு இப்போ லெஜெண்ட் சரவணன் சார் அவர்களை பத்தி பேசுறாரு. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வருவேன் அப்படின்ட்டு. அதுக்கான நடவடிக்கையும் லெஜெண்ட் சரவணன் சார் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால நம்மள சொல்லல, லெஜெண்ட் சரவணன் சார் அவர்களோட ரசிகர்கள் சொல்லுவாங்க. இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா.